கிராமங்களில் தோட்டம் வச்சுருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியுங்க இந்த பப்பாளியை எவ்வளோ ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈஸியாக வளர்கிற ஒரு சின்ன செடி மரம் அப்படின்னா பப்பாளி தான். அதே மாதிரி சீக்கிரமாக ஈல்டு கொடுக்குற செடி அப்படின்னாலுமே பப்பாளி தான். இது பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் விலை போட்டெல்லாம் ஒரு 10 கன்று கிட்ட வாங்கி வச்சுருப்போங்க பப்பாளி. ஆனால் நம்மளோட தோட்டத்தில் வரவே இல்லை. இது எப்படியோ நாங்கள் சாப்பிட்டு தூக்கி போட்ட ஒரு விதை தளைஞ்சு நல்லா சூப்பராக க்ரோத் கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணங்குள்ள, அதாவது பிஞ்செல்லாம் கொடுத்துருக்குன்னு ஃபீல் பண்ணவங்கள இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸ் வந்துச்சு. இது பப்பாளியில் யூஸ்வலாக வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பப்பாளியில் கள்ளிப்பூச்சி தான் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னுமே தெரியல. நாங்கள் அந்த முட்டை கரைசல் மட்டும் அடித்து விட்டுட்டு மீனமிலம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள்.